ஒரு பியூர் சோல், பவித்ரா ஒரு ஏஞ்சல், இப்படி நீங்கள் எங்கே போனாலும் பார்க்க முடியும். ஆனால் பொம்மை டாஸ்கில் மஞ்சரியை செம்மையாக வச்சு ஏமாற்றிருப்பாங்க. அதுக்கு அடுத்து இப்போ ஒரு மட்டமான ஒரு வேலை பார்த்துருக்காங்க. முயல் பொம்மையை எடுத்து அவங்க ட்ரெஸ்க்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டாங்க. அவங்க ட்ரெஸ்க்குள்ளே எடுத்து வச்சுட்டு பின்னாடி போயிட்டு மஞ்சரி வந்து 2 கையும் விரிச்சு விட்டுட்டு அதை எடுன்னு முத்துக்குமரன் கிட்ட சொல்லுவாங்க. முத்துக்குமரன் எடுக்க மாட்டார். நான் எடுக்க மாட்டேன்னு ஜெஃப்னா நேரம் எடுத்திருப்பான் முத்து அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி பயங்கர கோவமாக கத்துவாங்க. நான் ஜெஃப்ரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் கத்திடுவார். அவர் திரும்ப உள்ள அதுலேருந்து எடுக்க மாட்டார். எந்த பாய்ஸுமே கிட்டேயே போகல. ஸோ அதுலேயே பாய்ஸ் அவ்வளோ பேர் அவுட்டு. இவங்க வந்து ட்ரெஸ்க்குள்ளே வச்சுட்டாங்க. கேர்ள்ஸ் பவித்ரா கமந்து படுத்துட்டாங்க. மேலே அன்ஷிதா ஏறி உட்காந்துட்டு இவங்க யாரையுமே இது பண்ண விடலை. அதில் தான் ஒரு பயங்கரமான ஃபைட் வந்துச்சு. இந்த ஃபைட்டில் யாரையும் அடித்தாங்க பிடிச்சாங்கன்னு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஜாக்லின் மஞ்சரி என்ன சொல்லாங்கன்னா, நாங்கள் விடுன்னு சொன்னால் அவங்க விடுன்னு கெஞ்சும் போது நாங்கள் விடுறோம், ஆனால் நாங்கள் கேட்கும்போது அவங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜாக்லினும் மஞ்சரியும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே பவித்ரா எடுத்து ஒழிச்சு வைக்கிறது எவ்வளோ ஒரு மட்டமான செயல். ஏன்னா மற்றவங்களால அதை தொட முடியாது, தொட்டாலும் அது தப்பாயிடும் பண்ணி கடைசி அன்ஷிதா கோவப்பட்டு முயலை தூக்கி வீசி எறிஞ்சிட்டு போயிடுறாங்க. அவங்க பாத்ரூம்குள்ளே போய் அழுதுட்டுருக்காங்க. சௌந்தர்யா வந்து சமாதானப்படுத்த போகிறாங்க. பின்னாடியே பவித்ரா வந்துட்டு சொல்கிறாங்க, 2 பேர் 6 பேர் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சௌந்தர்யா சொல்கிறாங்க, 2 பேர் 6 பேர் ஒன்றும் அட்டாக் பண்ணல, 2 பேர் தான் அட்டாக் பண்ணாங்க. உன்னையும் அன்ஷிதாவையும் சேர்ந்து மஞ்சரியும் ஜாக்லினும் மட்டும்தான் அட்டாக் பண்ணாங்க, வேறு யாரும் உங்களை அட்டாக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராட்ட சௌந்தர்யா உடனே சொல்கிறாங்க. இல்லை சுற்றி நின்றுட்டு இருந்தாங்களே, எங்களால் என்ன பண்ண முடியும், சுற்றி நின்றுட்டு இருந்தாலும் யாரும் டச் கூட பண்ணல. இந்த 2 கேர்ள்ஸையும் 2 கேர்ள்ஸ் மட்டும்தான் அட்டாக் பண்ணி விளையாண்டாங்க. ஸோ அது வந்து பவித்ரா அப்படியே திருச்சி பெரிய இதாக்கலான்னு பார்த்தாங்க. பட் சௌந்தர்யா அந்த இடத்துல கரெக்டாக ஒன்று கொடுத்துட்டாங்க. அப்படியே பவித்ராவும் ஆஃப் ஆகிட்டாங்க. இப்போ எல்லோரும் சேர்ந்து சமாதானமாகி சேர்ந்து விளையாடலாங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. அடுத்த அப்டேட்ஸ் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார்